நமச்சிவாய போற்றி. ஓம் ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. நமது சாய் தர்ஷன் டூர்ஸ் சார்பாக வருகிற நவம்பர் மாதத்தில் ஒரு விமான பயண திட்டம் காசி யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான கட்டணம் நபர் ஒருவருக்கு 36,600 ரூபாய்கள். கட்டணத்தில் அடங்குபவை பெங்களூரிலிருந்து அயோத்தி செல்லக்கூடிய விமான கட்டணம், காசியிலிருந்து திரும்ப பெங்களூர் வரக்கூடிய விமான கட்டணம், அங்கே உள்ளூரில் 2 நபர்களுக்கு ஒரு தங்கும் அறை, உள்ளூரிலே சுற்றி பார்க்க ஏசி பஸ், தங்கும் அறைகள், அங்கே தமிழக சைவ உணவு, காசியிலும் திரிவேணி சங்கமத்திலும் படகு சவாரி, தினசரி ஒரு தண்ணீர் பாட்டில் போன்றவைகள் இந்த கட்டணத்திலே அடங்கும். கட்டணத்தில் அடங்காதவைகள் நுழைவு கட்டணம், உள்ளூரில் தேவைப்படும் இடங்களில் ஆட்டோ செலவுகள், பூஜை தர்ப்பணம் போன்ற இதர செலவுகள் பயணிகளை சார்ந்தது. இந்த பயணத்திற்கான முழு விவர பயண அட்டவணை வருகிற நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை 5 மணிக்கு, அதிகாலை 5 மணிக்கு பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து அயோத்தி செல்லக்கூடிய விமானம் மூலம் புறப்பட்டு காலை 8:30 மணி அளவில் நாம் அயோத்தி சென்று அடைகிறோம். அயோத்தி சென்றடைந்து அங்கே நாம் அறைக்கு சென்று குளித்து முடித்து ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் போன்றவைகளை தரிசனம் செய்துவிட்டு அன்று மாலை நாம் பிரயாக்ராஜ் சென்று தங்குகிறோம். மறுநாள் காலை பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமம், பாதாள அனுமார் கோவில் மற்றும் நேரு இந்திரா காந்தி பிறந்த இல்லமான ஆனந்த பவன் ஆகியவைகளை பார்த்துவிட்டு மதிய உணவிற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு கயா புறப்பட்டு செல்கிறோம். கயா போகக்கூடிய வழியிலே சீதாமடி என்கக்கூடிய ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். இது சீதா தேவி அவர்கள் தங்களது இறுதி காலத்தில் பூமாதேவியின் உள் சென்ற இடம் என்று கருதப்படக்கூடிய இடம். அந்த இடத்தை பார்வையிட்டு விட்டு இரவு கயா சென்று தங்குகிறோம். மறுநாள் காலை கயாவிலே முன்னோர் பிண்ட தர்ப்பணம் செய்துவிட்டு புத்தகயா சென்று புத்தர் ஞானம் பெற்ற கோவில்கள் பார்த்துவிட்டு அங்கிருந்து நாம் இரவு காசி தங்குகிறோம். பின்னர் காலை காசியில் எழுந்து கங்கை கரைக்கு சென்று நமது வாழ்வின் கர்மாக்கள் தீர, பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் தீர அங்கே ஓர் எல் தர்ப்பணம் செய்துவிட்டு கங்கையில் குளித்துவிட்டு காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, காலபைரவர், துர்கா மாதா, சோழி மாதா போன்ற கோவில்கள் தரிசனம் செய்துவிட்டு இரவு மாலை கங்கா ஆரத்தி பார்த்துவிட்டு இரவு தங்கல். மறுநாள் இதர காசி கோவில்கள் பார்த்து சாரநாத் பார்த்து அன்று மாலை வாரணாசியில் இருந்து விமானம் மூலமாக பெங்களூரு வந்தடைந்து பெங்களூருவிலிருந்து அவரவர் ஊர் திரும்புகிறோம். இது பயண அட்டவணை. இதிலே இறுதியாக காசியில் 2 நாட்கள் அமைத்திருக்கிறோம். ஏனென்றால் காசியிலே உள்ள கோவில்களை பார்ப்பதற்கு நிறைய நேரம் வேண்டும். ஆகவே முதல் நாளிலே கங்கை கரையில் குளித்தல், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, கங்கா ஆரத்தி பார்த்து விடுவோம். 2ஆம் நாள் மற்ற கோவில்கள் பார்த்தல். அனைவரும் நிறை செல்வமும் நிறை ஆரோக்கியமும் நிறை ஆயுளும் பெற்று வாழ்க வளமுடன். சிவாய நமக.